Hello everyone, welcome to Vini Hair Care. இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறது ரெண்டு முக்கியமான ஹேர் மாஸ்க். இது ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணது தான், பட் திக்னஸ்க்காக ரிப்பீட்டடா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டு ஹேர் மாஸ்க்கை தொடர்ந்து ஒரு 6 months நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்களோட ஹேர் திக்னஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இப்போ இது எப்படி பண்றது அப்படின்றத சொல்றேன். இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் மாஸ்க்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மீடியம் சைஸ் கேரட், 3லேருந்து 4 கேரட் வந்து என்னோட ஹேர் லென்த்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கேரட்டோட அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது மயனைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டராக இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க pH லெவலில் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்பில் pH லெவல் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாலே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி நல்ல ஹேர் க்ரோத்தும் வந்து நமக்கு இருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவோம்ல, அதுதான். செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஸ்டர் ஆயிலுக்கு பதில் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், இல்லை ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி எந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருந்துச்சுன்னா நமக்கு போதும். ஏன்னா ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் டேமேஜ் ஃப்ரீயாக நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து பார்த்தீங்கன்னா தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அரைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு அளவாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கேஸ்டர் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க மயனைஸ் சேர்த்துக்கலாம். மயனைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஏன்னா என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஹேர். ஸோ இந்த ட்ரைனஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மயனைஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட்டர் நீங்கள் சேர்த்தாலும் இதே மாதிரி 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன், அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இதை விடவே உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஸ்மூத்தாக அரைக்காமல் அந்த கேரட் அப்படியே திரியாக இருக்குது அப்படின்னா முடியில் மாட்டும், உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டது. இது கூட நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, ட்ரை ஹேராக இருக்குது, டேமேஜ் ஹேராக இருக்குன்னா பால், அந்த ரோஸ் வாட்டர் கூடவே கொஞ்சம் பால் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து தலையில் அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க முந்தின நாள் நைட்டே. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். முடியை நல்லா 2ஆக பிரித்து சிக்கல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேர் லென்த் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes அப்படியே விட்டுடுங்க. வீக்லி ட்வைஸ் வந்து இதை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 30 minutes இது வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஹேர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது 30 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது மம்மாத்தோட EDP டிஸ்கவரி கிட் பற்றி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம் வந்து இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 5 வேரியண்ட்டுமே ரொம்ப ப்ளசண்ட்டான ஸ்மெல்லாக இருக்குது. ஒன்று ஒரு தனித்தனி ஒரு ஃபீலை நமக்கு வந்து கொடுக்குது. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் பண்ணுறப்பலாம் ஈஸியாக நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேரியண்ட் வந்து ஒயிட் மஸ்க். இது வந்து ஃப்ரெஷ் லில்லி ஸ்மெல் வந்து நமக்கு கொடுக்குது. லைட்டாக அந்த லாவெண்டர் ஸ்மெல்லும் நமக்கு இருக்குது. ஸோ ரொம்பவே ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் தான். சில பர்ஃப்யூம்லாம் நம்ம போட்டோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, தலைவலிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வேரியண்ட் வுட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டி ஸ்மெல் இருக்குது நமக்கு. இந்த லெதர் அப்புறம் இந்த ட்ரீலெலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குல்ல அந்த மரத்தில், அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல். இது டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாகவும் இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வேரியண்ட் அக்வா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற வேரியண்ட் மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12 hours வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேரியண்ட் ஃப்ளாரல். இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லேயும் இருக்கிற ஸ்மெல்லும் இந்த ஃப்ரூட்ஸும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல்லாக இருந்துச்சு. லாஸ்ட் வேரியண்ட் ஃபர்ஸ்ட் ரெயின். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் மைல்டாகவும் இருந்துச்சு. இது எனக்கு வந்து நல்லாவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்கள். Vini 2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு Mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே Mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் 100% வேகன் ப்ராடக்ட் தான். ஸோ தைரியமாக நம்ம டெய்லியுமே இது வந்து யூஸ் பண்ணலாம். Mamaearthல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொகேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க.
2025 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத ஏமா வச்சு அதை நோக்கி அவங்க போக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குட்னஸ் இன்சைட் த லாயல்ட்டி ப்ரோக்ராமும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ கிஃப்ட்ஸ், அப்புறம் என்ன ஆஃபர் சேல்ஸ்லாம் போகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் மாதிரி அவங்க தராங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் போட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக பண்ணுறப்ப உங்களோட முடி வந்து அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ரெமெடி எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெமெடிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பசலக்கீரை, இந்த பாலக்கீரைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஒரு கட்டு அளவுக்கு வாங்கி நான் நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கிறேன். மண் எதுவும் இல்லாமல் க்ளீனாக நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதுவுமே உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப லாங் ஹேராக இருக்குன்னா 2 கட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஷார்ட் ஹேராக இருக்குன்னா பாதி கட்டு அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பாலக்கீரை வந்து நம்மளோட முடிக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது. மெயினாக நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளருது அப்படின்னாலே ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். இருக்கிற முடி கொட்டாமல் இருந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலே அடர்த்தி வந்து நமக்கு கம்மியாகாமல் நல்லாவே ரொம்பவே நல்ல அடர்த்தி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அதாவது அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஹேர் க்ரோத்துக்கும் ஹேரை ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இதுவுமே உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காவோட அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தேனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை வெள்ளையாலாம் மாற்றாது. பட் நார்மலாக இருக்கிற கலரை விட ஒரு ஷேட் வந்து ஹேர் இது வந்து டிம் ஆக்கும். நீங்கள் ரொம்ப அதிக அளவில் ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா, எப்பயாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து நமக்கு தேவையானது ஆலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செக்கில் ஆடின கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பாலக்கீரையை வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஃபுல்லாக போட்டால் சரியாக அரைப்படாது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கீரையை மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். மொத்தமாக நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா அரைக்கிறீங்கன்னா சரியாக அரைப்படாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கீரையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேங்காவை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து அரைஞ்சி வந்துடும். இல்லைனா சரியாக அரைப்படாத மாதிரி இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் மாஸ்க் இது. உங்களோட ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முடியில் இருக்க டேமேஜஸ், அப்புறம் வேறு ஏதாவது ஹேர் பிரேக்கேஜ், ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணி முடியை உள்ளேருந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான தன்மை இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் ஆக்கி ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் ஆக்கும். முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் இதை ட்ரை பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். வீக்லி ட்வைஸ் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 2 ஹேர் மாஸ்க் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஹேர் மாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி ஃபஸ்ட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், செகண்ட் வாட்டி இந்த 2வது ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிட்டு வரப்போ ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணுறப்ப நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.